வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தைப்பூசம் மிகவும் சுபிட்சமான நாளாக சொல்லப்படுது. அந்த நாளில் எந்த காரியங்கள் செய்தாலும் அது சிறந்த பலனை அளிக்குமா? அப்படிப்பட்ட நன்னாளில் முருகனை எப்படி வழிபடுவது, முருகனுக்குரிய நாளில் என்னென்ன சிறப்புகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வரும் மிக முக்கியமான நாள் தான் தைப்பூசம். இது பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும் குறைகளை தீர்க்கக்கூடிய மிக அற்புதமான நாளாக கருதப்படுவது. தைப்பூசத்தை விரதத்தை பலர் கடைபிடிச்சு வராங்க. இது தமிழகத்தின் உள்ள முருக பக்தர்கள் மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்களுக்கு முக்கியமான நாளாகவே கொண்டாடப்படுது. தைப்பூச திருநாளுக்கு அப்படி என்ன சிறப்பு என்பதை, எந்த முறையில் விரதம் இருக்கலாம் என்பதை பார்க்கலாம். தைப்பூசத்துடைய சிறப்பு பார்த்தோம்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை வெற்றி பெற முடியவில்லையா? இதையடுத்து அடிக்கடி தொல்லை கொடுத்து வரும் அசுரர்களை வெல்ல நினைத்த தேவர்களும் என்ன செய்வதென்றே தெரியாமல் தவித்து தேவர்களின் சிவபெருமானிடம் முறையிட்டிருக்காங்க. அசுரர்களுடன் போரிட தலைமை தாங்கி செல்லக்கூடிய சக்தி வாய்ந்த தலைவன் தேவை என ஈசனிடம் வேண்டியிருக்காங்க. கருணை கடலான சிவபெருமானும் தனிப்பட்ட சக்தியிலிருந்து நெற்றிக்கல்லிலிருந்து உருவானவர் தான் கந்தராம். கண்ணிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறியுமே 6 அழகிய குழந்தைகளாயின. இந்த குழந்தைகளையே கார்த்திகை பெண்கள் வளர்த்திருக்காங்க. பின்னர் 6 முக உருவெடுத்தாரம் ஆண்டி கோலத்தில் பழனி மலை மீதுல நின்றிருக்கும் முருகனுக்கு அன்னை பராசக்தி ஞானவேல் வழங்கியதும் இந்த தைப்பூச திருநாள் தான் கொண்டாடப்படுது. இதன் காரணமாக தான் மற்ற முருகனின் அறுபடை வீடுகளை காட்டிலுமே பழனியில தைப்பூச விழா மிக கோலாகலமாக கொண்டாடப்படும். 10 நாட்களும் விழாவாக தைப்பூசம் நடைபெறும். பழனிமலையினுடைய அடிவாரத்தில் உள்ள பெரிய நாயகி அம்மன் கோயிலிலே குடியேற்றப்பட்டு இந்த விழா நடத்தப்படுது. அப்படி பார்வதி தேவி கொடுத்த ஞான வேலை கொண்டு திருச்செந்தூர் களத்தில் அசுரர்களை வதம் செய்து முருகப்பெருமான் தேவர்களை காத்து அருளியதாகவும் சொல்லப்படுது. நாளில் விரதம் இருப்பவர்கள் காலையில் எழுந்ததுமே வீட்டை சுத்தம் செய்து குளித்துவிட்டு நெற்றி நிறைய திருநீர் அணிந்து கொள்ள வேண்டும். விரதத்தை தொடங்க வேண்டும். வீட்டின் விளக்கேற்றி தெய்வங்களை வழிபட்டு, குறிப்பாக முருகப்பெருமானை வழிபட்டு கந்த சஷ்டி கவசம், கந்தரலங்காரம், கந்தரனுபூதி, திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ், கந்த கழிவெண்பா உள்ளிட்ட முருகப்பெருமானுக்குரிய உகந்த பாடல்களை காலையிலிருந்து மாலை வரை படிக்கலாம். வேலைக்கு செல்பவராக இருந்தால் அதிகாலையிலே பூஜை செய்து முருகன் போற்றி பாடிவிட்டு வேலைக்கு செல்லலாம். விரதத்தில் இருப்பவர்கள் காலை மதியம் இருவேளையும் பால் பழம் மட்டுமே எடுத்துக்கொள்ளணும். மாலை வேளையில் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வருவது நல்லது. அங்கு கொடுக்கப்படும் பிரசாதத்தினை நாள் பார்த்தனா பல சிறப்புகளை கொண்ட நாளாக விளங்குது. இந்த நாளில் செய்யும் வழிபாட்டிற்கு ஆற்றலும் அதிகமாக. இந்த நாளில் திருவண்ணாமலை, பழனி, திருப்பரங்குன்ற போன்ற மலை கோயில்களை இந்த நாளின் கிரிவலம் வருவதும் நோய்களை நீக்குவதுடன் பாவங்களை தீர்க்கக்கூடியதாகவும் இருக்குது. நினைத்ததை நிறைவேற்றும் தன்மை கிரிவல வழிபாட்டிற்கு உண்டா. தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் என்பதாக சொல்லப்படுது. இந்தியாவின் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளை மட்டுமில்லாமல் அனைத்து முருகன் ஆலயங்களிலுமே தைப்பூச விழா வெகு விமர்சையாக நடத்தப்படும். இந்தியாவை தாண்டி சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலுமே தைப்பூச விழா பெரிய அளவில் திருவிழாவாக கொண்டாடப்படுது. தை மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளை தைப்பூச நாளாக கொண்டாடப்படும். இந்த நாளில் முருகப்பெருமானை தவிர வேறு எந்த தெய்வங்களையும் வழிபட்டாலும் நன்மை கிடைக்குமா? மற்ற தெய்வங்களையும் எதற்காக இந்த நாளில் வழிபட வேண்டும் என்பதை பார்க்கலாம். நடராஜ வழிபாடு. சிதம்பரத்தின் கோயில் கொண்டுள்ள நடராஜ பெருமாளும் மார்கழி திருவாதிரை நாளில் தான் தனியாக ஆனந்த தாண்டவம் ஆடி பிரம்மா, விஷ்ணு உள்ளிட்டோருக்கு காட்சி கொடுத்தாராம். இந்த நாளை ஆருத்ரா தரிசனம் என கொண்டாடப்படுது. அதே போல் தை மாதத்துல அன்னை உமாதேவியுடன் இணைந்து ஆனந்த தாண்டவம் ஆடிய கோலத்துல உமாமகேஸ்வராக காட்சி தருவாராம். இந்த நாளையே தைப்பூச திருநாளாகவும் கொண்டாடப்படுது. இந்த நாளில் சிவனையும் அம்பிகையும் வழிபடுவதால் மகிழ்ச்சியான வாழ்க்கை நமக்கு கிடைக்குமா? அம்பாள் வழிபாடு. சிவபெருமானை தில்லையின் தனியாக ஆடிய ஆனந்த தாண்டவத்தை கண்டு ரசித்த அம்பிகைக்கு தானும் அதே போன்ற ஆனந்த தாண்டவம் ஆட வேணும் என்ற ஆசை பிறந்ததான். அதன்படியே அம்பாள் ஆனந்த தாண்டவம் ஆடிய திருநாளை தைப்பூசம் என புராணங்கள் மூலம் அறிய முடியுது. இந்த நாளில் அம்பிகையை வழிபட்டாலும் வேண்டிய வரங்களில் கிடைக்குமா? உலகம் தோன்றிய தினமாகவும் கொண்டாடப்படுது தைப்பூச நாள் தான். பூமியின் தண்ணீர் தோன்றி அதிலிருந்து உயிர்கள் உண்டாக துவங்கியதாகவும் சொல்லப்படுது. இதனால் ஆதி அந்தம் இல்லாத அருள் வடிவமான சிவபெருமானை இந்த நாளை வழிபாடு செய்ய வேண்டுமா? தைப்பூசம் என்பது ஆரம்பத்தில் சிவனுக்குரிய வழிபாடு நாளாகவே இருந்ததாம். பிறகுதான்
பராசக்தி அம்சமாக பிறந்த முருகனுக்கு உரிய நாளாக மாறியிருக்கு. இது பகவானுடைய அவதார தினமாக கொண்டாடப்படும் தைப்பூசம் என்றும் குரு பகவானின் நட்சத்திரம் பூசம் என்று சொல்லப்படுது. இதனால தான் தைப்பூசத்தன்று குரு பகவானின் வழிபாடு குரு பகவானின் அருள் கிடைக்குமா. கல்வி, தொழில், திருமணம், பதவி, ஞானம் இவற்றுக்கு காரணமானவர் குரு என்பதாலே அவரை வழிபாட வாழ்வில் உயரம் ஏற்படுமா. அது மட்டும் இல்லாமல் வள்ளலார் வழிபாட்டுக்கும் உகந்த நாளாக சொல்லப்படுவது தைப்பூசம். அருப்பெரும் ஜோதியாலும் தனிப்பெரும் கருணையாகவும் விளங்கியவர்தான் வள்ளலார். இறைவனுடன் ஜோதியின் ஐக்கியமான தினமும் இந்த தைப்பூச நாளில் தான். இந்த நாளில் வடலூர் வள்ளலார் ஞான பீடத்தில் அதிகாலையிலே 7 திரைகளும் விளக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படும். இறைவன் ஒளி வடிவமானவன் என்பதை உணர்த்துவதும் இறைவனுடைய ஜோதியில கலப்பதே மனித பிறவினுடைய நோக்கம் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதே இதன் தத்துவமாகும். வெளிநாடுகளிலும் தைப்பூச வழிபாடு சிறப்பாக கொண்டாடப்படுது. மலேசியாவின் 10 மலை, பினாங்கு ஆகிய பகுதியில் தைப்பூச விழா மிக பெரிய விழாவாகவே கொண்டாடப்படும். தைப்பூச நாளில் கோலாலம்பூரில் இருக்கும் 10 மலை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக பால்குடமும் காவடி சுமந்தும் ஊர்வலமாக வருவாங்க. 8 மணி நேர நடை பயணத்திற்கு பிறகே 272 படிகள் கொண்ட 10 மலை மேல் உள்ள முருகனை சென்று பக்தர்கள் வழிபடுவாங்க. பினாங்கில் தைப்பூசம் 3 நாள் விழாவாக கொண்டாடப்படும். தைப்பூசத்தை அந்நாட்டு அரசு விடுமுறை நாளாகவே அறிவிச்சிருக்கோம். தமிழகத்தின் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனிக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி சுமந்து செல்வது வழக்கமாக வச்சிருக்காங்க. இந்த தைப்பூச திருநாள்ல பெருமானுக்கு 48 நாட்கள் தைப்பூச விரதம் இருப்பது மிக மிக உயர்ந்த பலனை தருமா. வாழ்க்கையில தலையெழுத்தை மாற்றும் விரதமாகவும் இந்த விரதத்தை பார்க்கப்படுது. மிக மிக எளிமையான இந்த விரதத்தை எப்படி செய்வது இதை பார்க்கலாம். எப்படி விரதம் கடைபிடித்தால் முருகப்பெருமானின் அருளை பெற முடியும் என்பதை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். முருகனுக்கு 48 நாட்கள் விரதம் இருப்பது சபரிமலை ஐயப்பனுக்கு 1 மண்டல காலமான 41 நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருப்பதை போல முருகப்பெருமானுக்கு மண்டல விரதம் இருக்கும் வழக்கம் இருக்கு. முருகப்பெருமானுக்கு மிக உகந்த திருவிழா விரத நாட்களில் ஒன்று தைப்பூசமா. தை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே தைப்பூச நாளாவாக கொண்டாடப்படுது. ஞான பண்டிதனான முருகப்பெருமானுக்கு ஞான பழத்தை பெற முடியவில்லையே. தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனி மலையின் ஞான பழமாக ஆண்டிக்கோலம் கொண்டு அமர்ந்த தினமாக தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுது. உலகம் முழுவதும் இருக்கும் முருக பக்தர்கள் விசேஷமாக கொண்டாடப்படும் விழாவும் தான் தைப்பூசம். 48 நாள் விரதத்தை பார்த்தோம்னா தைப்பூசத்துல முந்தைய 48 நாட்கள் விரதத்தை துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருப்பது வழக்கம். வாழ்க்கையில வளர்ச்சி வேண்டும், செல்வம் பெருக வேண்டும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும், பலவிதமான துன்பங்கள் இருந்து விடுபட வேண்டும் என நினைக்கிறவங்க முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு இந்த 48 நாளும் விரதத்தை அனுஷ்டிக்கணும். 2025 ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி தான் தைப்பூசம் வருது. அதனால் முருகனுக்கு 48 நாள் தைப்பூச விரதம் இருக்க விரும்புபவர்கள் 2024 ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி துவங்கி தை மாத தினத்தில் பிப்ரவரி 11ஆம் தேதியில வரை மொத்தம் 48 நாட்கள் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். விரதம் துவங்கும் முறை பார்த்தோம்னா காலையில் எழுந்து அருகில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு சென்று எந்த கோரிக்கை நிறைவேறுவதற்காக விரதம் இருப்போமோ அந்த கோரிக்கையை சொல்லி மனதார வேண்டிக் கொள்ளணும். பிறகு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து முருகனுக்கு ஏதாவது இனிப்பு நெய்வேத்தியம் செய்து வைத்து விரதத்தை துவங்கணும். நெய்வேத்தியம் எதுவும் செய்ய முடியாதவங்க எளிமையான வெற்றிலை பாக்கு ஒரு வாழைப்பழம் வைத்து அல்லது சிறிது கற்கண்டு வைத்து விரதத்தை துவங்கலாம். விரதம் இருக்கும்போது தினமும் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் செல்லலாம். முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக விளக்கேற்றி வைத்து முருகனின் கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ் போன்ற முருகப்பெருமானுக்கு மந்திரங்களை சொல்லி விரதத்தை கடைபிடிக்கணும். எதுவும் தெரியாதவர்கள் நிச்சயம் திருநீரை வைத்து கொண்டு போதும். மனதிற்கு ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே விரதத்தை இருக்கலாம். விரதம் இருப்பவர்கள் 48 நாட்களுமே முடிந்தால் ஒருவேளை உணவை தவிர்த்து விரதத்தை இருக்கணும். முடியாதவர்கள் 3 வேளையும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். விரதம் இருப்பவர்கள் 48 நாட்களும் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடாமல் யாரிடமும் கோபம் கொள்ளாமலும் அமைதியாக சாந்த குணத்துடன் இருந்து விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். பெண்களுக்கான விரத முறைகளை பார்த்தோம்னா இந்த விரதத்தின் போது தினமும் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. செவ்வாய்க்கிழமை மட்டும் தலைக்கு குளித்து விட்டு விரதத்தை இருக்கலாம். எப்போதுமே சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தினமும் காலையில எழுந்து குளித்து விட வேண்டும். விரதம் கடைபிடிக்கும் நாட்களில் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற அலங்கரித்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு. சக்கோண தீபம் ஏற்றுவதும் வெற்றிலை தீபம் ஏற்றுவதும் மிக மிக விசேஷமாகும்.
பூச நாளெல்லாம் முருகனின் வழிபட்டு முருகனின் அருளை முழுமையாக பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.